Gmail அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து பேக்கப் கோட் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து Gmail அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேக்கப் கோட் அப்படின்றத நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எப்பயாச்சும் லாகின் வந்து பண்ணுறீங்க எங்கேயாச்சும் அப்படின்னா அப்போ வந்து இந்த பேக்கப் கோட் வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அந்த பேக்கப் கோட் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் சைடில் ஆரோ இருக்கும், அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா கூகுள் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். இதில் எந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேக்கப் கோட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பேக்கப் கோட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கெட் பேக்கப் கோட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10 பேக்கப் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஒரு சேஃபான இடத்துல. நீங்கள் மொபைலில் இதை சேவ் பண்ணி வைக்கிறத விட ஏதாச்சும் ஒரு டைரியில் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வந்து சேஃபாக வந்து இருக்கும். அதனால் அந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம பேக்கப் கோட் எதுக்காக எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கப் கோட்ஸை நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேற எங்கேயாச்சும் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மொபைல்லேருந்து ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷன் மூலியமாக நம்ம வந்து லாகின் பண்ணிடலாம். அப்படி வந்து இந்த வெரிஃபிகேஷன் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் கோட் நமக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டண்டாக போட்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பேக்கப் கோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டண்டாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது இருந்தால் தான் நம்மளோட அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால் அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.